ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் LCM and HCF கான்செப்டோட பார்ட் 4 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நடத்தின வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா, தசம எண்களை எப்படி வந்து மீசிமா மீப்போவா கண்டுபிடிக்கிறது, LCM HCF எடுக்கிறது. சரிங்களா? தசம எண்கள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா புள்ளி வச்ச நம்பர்ஸ் இந்த மாதிரி வரும். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து எப்படி நம்ம LCM HCF கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, 1.75, 5.6, 7 இப்படி இருக்கா. ஸோ இது என்ன கேட்குறாங்கன்னா மீப்போ கா கேட்குறாங்க. நான் ஏற்கனவே வந்து மீசிமா மீப்போவா இது ரெண்டுது வேற பேர்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன், பார்ட் 1 வீடியோவில் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. மீப்போக்கானா மீப்பெரு பொது காரணி அப்படின்னா என்ன அர்த்தம், HCFன்னு அர்த்தம், மீப்போவா. ஸோ இதை தான் மீப்போ கான்னு கேட்கலாம். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து இதை ஞாபகப்படுத்துக்கிறது தான் நான் இந்த மாதிரி கொடுத்தேன். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தசம எண்களை கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா, புள்ளிக்கு அப்புறம் அதிகமான நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரிங்களா? எந்த நம்பரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த நம்பரில் வந்து புள்ளி இருக்கானா இல்லை, அப்போ இதை விட்டுருங்க. இந்த நம்பரில் புள்ளிக்கு அப்புறம் புள்ளிக்கு ரைட் சைடில் ஓகேவா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்குது. இங்கே பாருங்கள், புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து அதிகமாக இருக்கு இல்லையா. ஸோ இவரை தான் எடுக்கணும். புள்ளிக்கு அப்புறம் அதிகமாக எத்தனை நம்பர் இருக்குது, 2 நம்பர் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், 100ஆல் வந்து எல்லாத்தையும் வந்து பெருக்கணும். புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் அதிகமாக வந்துச்சுன்னு வச்சிங்களேன், நம்ம வந்து 10ஆல் பெருக்கணும் எல்லா நம்பரையும். புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இப்போ என்ன பண்ணணும், 100ஆல் பெருக்கணும் எல்லா நம்பரையும். இதே வந்து புள்ளிக்கு அப்புறம் 3 நம்பர் இருந்துச்சுன்னா 1000ஆல் பெருக்கணும். சரிங்களா? புள்ளியை கேன்சல் பண்ணுறதுக்காக நம்ம பெருக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து புள்ளிக்கு அப்புறம் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர் இருக்குது. அப்போனா நம்ம எதால் பெருக்கணும், இந்த 3 நம்பரையுமே வந்து 100ஆல் பெருக்கணும். சரிங்களா? அப்போ இந்த 3 நம்பரையும் 100ஆல் பெருக்குங்க, என்ன வருதுன்னு பாருங்கள், இது 175ன்னு மாறிடும். ஏன்னா வந்து 100ஆல் பெருக்கும்போது 2 ஸ்தானம் புள்ளிக்கு வந்து கேன்சல் ஆயிரும் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னவா மாறும், 560ன்னு மாறிடும். ஒரு 0 மட்டும் ஆட் ஆகும் இல்லையா. இது வந்து 100ஆல் பெருக்குனா 700 இப்படி மாறிடும். ஓகேவா? ஸோ இது வந்து புரியுதான்னு செக் பண்ணிக்கோங்க. புள்ளிக்கு அப்புறம் அதிகமான நம்பர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம 100ஆல் பெருக்கணும். ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா 10ஆல் பெருக்கணும். 3 நம்பர் இருந்துச்சுன்னா 1000ஆல் பெருக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ புள்ளி தசமத்தை வந்து நம்ம கேன்சல் பண்ணுறோம்னா முழு நம்பராக மாற்றிக்கிறோம். இப்போ இது முழு நம்பராக மாறிச்சா, இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட் மாடல் ஓகேவா, பார்ட் 1 வீடியோ. அப்போ பாருங்கள், 3 நம்பர் இருக்குது. இதுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும், HCF கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாமா? தானா வகுத்தல் தான். 175, 560, 700 இப்படி இருக்கா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தானா வகுத்தல் போடுங்க. 5ஆல் போடலாமா? ஸோ 3மே வந்து காமனாக டிவிசல் ஆகணும், அதான் மீப்போவா. 5ஆல் போட்டிங்கன்னா 3 5 15, மீதி 2, 5 5 25ன்னு வரும். இது 1 5 5, 1 5 5, மீதி 1, 2 5 10ன்னு வரும். 1 5 5, மீதி 2, 4 5 20, அப்போ 140ன்னு வரும். கரெக்டா? இப்போ பாருங்கள், இது எல்லாமே வந்து காமனாக எதால் டிவிசல் ஆகும் அப்படின்னு பாருங்கள். நான் ப்ரைம் நம்பர் தான் எடுக்க சொல்லியிருக்கேன் இல்லையா. அதனால் வந்து இது 2ஆல் ஆகுமானா ஆகாது, 3ஆல் ஆகுமானா ஆகாது, இவர் ஆகாது இல்லையா. அடுத்து வேறு 5ஆல் இது ஆகாது. அப்போ மீதி இருக்க 7ஆல் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக ஆகும். ஓகேவா? 7 35, மீதி இது வந்து பாருங்கள், 1 7, மீதி எத்தனை இருக்கும், 4 இருக்கும். 6 42ன்னு வரும். இது 2 14 இல்லையா, அப்போ 20ன்னு மாறிடும். இப்போ இது எல்லாமே காமனாக டிவிசல் ஆகுமானா ஆகாது, இதோட முடிஞ்சிடும், அவ்வளோதான். அப்போ பாருங்கள், நம்ம இது 2 மட்டும்தான் வருது இல்லையா. 7 35, அப்போ 35 தான் இவரோட HCF அப்படின்னு எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணோம், ஏற்கனவே கொஸ்டினை 100ஆல் பெருக்கி இருக்கோம். அப்போ என்ன பண்ணோம், நம்ம அந்த புள்ளியை மறுபடியும் வைக்கணும். அப்போ 100ஆல் மறுபடியும் டிவைட் பண்ணணும். சரிங்களா? ஏற்கனவே எதால் பெருக்கணுமோ அதால் மறுபடியும் டிவைட் பண்ணிடணும் கடைசியாக. அப்படியே 35ன்னு எடுக்கக்கூடாது ஆன்சர். ஓகேவா? ஏற்கனவே நம்ம 100ஆல் பெருக்கணும், அதனால் நான் 100ஆல் இதை டிவைட் பண்ணுறேன். இதுக்காக இதை அடிச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் பேசிக்ஸ் வீடியோவே சொல்லியிருக்கேன். கீழே 2 0 இருக்கா, அப்போ என்ன பண்ணணும், 2 ஸ்தானம் முன்னாடி புள்ளி வச்சுக்கணும். அப்போ 0.35 இதான் இதோட ஆன்சர். புரியுதா? இந்த சம் பாருங்க, 0.08, 4.2, 6. மீப்போ பே காண்க. மீப்போ பேனா என்னது, மீ சிறு பொது பெருக்கல் மடங்கு. அப்போனா என்னது, மீ சீமா தான் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்னென்ன பேர்லாம் இருக்குன்னு நான் பார்ட் 1ல் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அப்போ LCM தான் கேட்குறாங்க. சரிங்களா? LCM கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணணும், புள்ளிக்கு அப்புறம் எது அதிகமான நம்பர் இருக்குது பாருங்கள். இது புள்ளியே இல்லை, அப்போ இது விட்டுருங்க. இங்கே பாருங்கள், புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது. இங்கே புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது. 2 நம்பர் இருந்தால் என்ன பண்ணணும், 100ஆல் பெருக்கணும். அப்போ இது எல்லாத்தையும் 100ஆல் பெருக்குங்க, என்ன வரும், இது 8ன்னு மாறிடும். இது 4 2 0, 420ன்னு மாறிடும். இது 600 இப்படி மாறிடும். கரெக்டா? இப்போ இது எல்லாத்துக்கும் என்ன எடுக்கணும், LCM எடுக்கணும். அப்போ LCM எடுத்தால் என்ன வருது, 2ஆல் பண்ணலாமா? 4 2 8, இது வந்து பாருங்கள் 2 2 4, 1 2 2, 3 2 6. மறுபடியும் 2ஆல் போடுங்க, 2 2 4, 1 2 2, மீதி 0, அது 2 10,
ஓ 2 2 மீதி 1 I 2 10 0. இப்போ எல்சிஎம் தானே, ஸோ ஒரு நம்பர் டிவிசிபிள் ஆனாலும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ என்ன பண்ணுறேன், நான் 5ஆல் பண்ணுறேன். 5ஆல் பண்ணிங்கன்னா இந்த 2 அப்படியே இருக்கும். இவர் என்னவா மாறிடுவார், 2 5 10 1 5 மாறிடும். இது 3 5 இப்படி மாறிடும். இப்போ நான் 2ஆல் பண்ணுறேன். ஓ 2 2 இந்த 21 அப்படியே இருக்கும். இது 15 மாறிடும். மறுபடியும் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா 3ஆல் பெருக்கலாம். 3ஆல் பண்ணீங்கன்னா என்ன வருது, 7 3 21 5 3 15. ஓகேவா? இப்போ 7ஆல் தான் பண்ண முடியும். 1 1 5. இப்போ 5ஆல் பண்ணணும். 1 1 1 எல்லாமே 1 வந்துருச்சா? ஸோ எல்சிஎம்னா 1 வர வரைக்கும் பண்ணணும். HCFனா காமனாக பொதுவாக டிவிசிபிள் ஆகிற வரைக்கும் நம்ம பண்ணணும். ஓகேவா? இப்போ இங்கே இருக்கிற நம்பரெல்லாம் பெருக்கணும். அதான் ஆன்சர். ஓகேவா? 2 2 எத்தனை, 4 4 5 20. 20 2 எத்தனை, 40. 40 × 3 எத்தனை, 120. 120 × 7 எத்தனை, 840. 840 × 5 எத்தனை, 4200. ஓகேவா? ஸோ இவர் தான் வந்து இதோட எல்சிஎம் அப்படின்னு எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏற்கனவே 100ஆல் இதை பெருக்கியிருக்கோம். அப்போ என்ன பண்ணோம், இதை 100ஆல் வகுக்கணும். 100ஆல் வகுத்தீங்கன்னா என்ன ஆகும், 2 0 2 0 கட் ஆகிட்டு ஆன்சர் என்ன வருது, இப்போ 42 தான் இதுக்கு ஆன்சர். புரியுதா? ஸோ இந்த மாதிரி சம்ஸில் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா, கடைசியாக வந்து நீங்கள் அந்த 100ஆல், ஸோ ஏற்கனவே வந்து நம்ம அந்த புள்ளி வைக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த கடைசியாக புள்ளி வைக்கிறது வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்க. அதை மட்டும் தரவாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பார்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு தசமத்தை கேன்சல் பண்ணுறோம், எல்சிஎம்னா எல்சிஎம் எடுக்கிறோம், HCFனா HCF எடுக்கிறோம், மறுபடியும் வந்து புள்ளி வச்சுக்கிறோம். அவ்வளோதான். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா மறுபடியும் வீடியோ ரிப்பீட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் புரியலன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.